விளங்குக உலகமெல்லாம். மத்திய மாகாணம் நுவரெலியா மாவட்டம் மாகஸ்தோட்டம் கீழ்பிரிவு அருள்மிகு ஸ்ரீதேவி கருமாரியம்மன் ஆலய அலங்கார உற்சவ தேர்திருவிழா விஞ்ஞாபனம் 2026. இம்மாதம் 16ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 5 மணியளவில் விக்னேஸ்வர வழிபாடு, புண்ணியாக வாஜனம், கணபதி ஹோமம், லக்ஷ்மி ஹோமம், நவகிரக ஹோமம், கிராம சாந்தி, வாஸ்து சாந்தி மற்றும் பிரவேச பள்ளி என்பன இடம்பெற்று அடியார்கள் அனைவருக்கும் விபூதி பிரசாதம் வழங்கப்படும். அதனைத் தொடர்ந்து ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 6 மணியளவில் பாலகணபதி பூஜை, புண்ணியாக வாஜனம் இடம்பெற்று காலை 7:30 மணியளவில் கொடியேற்றம் நடைபெற்று பாட்குட பவனியானது ஆலயத்தை வந்தடைந்தவுடன் 108 அஷ்டோத்திர சத சங்காபிஷேக பூஜைகள் நடைபெற்று அடியார்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்படும். அதனைத் தொடர்ந்து மாலை 8 மணியளவில் புனித கங்கையில் கரகம்பாலித்தல் நிகழ்வும் இடம்பெற உள்ளது. தொடர்ச்சியாக ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி சனிக்கிழமை காலை 9 மணியளவில் முருகப்பெருமானுக்கு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்று பகல் 12:30 மணியளவில் மகேஸ்வர பூஜையுடன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்படும். தொடர்ச்சியாக மாலை 2 மணியளவில் விசேட வசன மண்டப பூஜை நடைபெற்று அடியார்கள் புடைசூழ மங்கள வாத்தியங்கள் முழங்க பக்தர்களின் அரோகரா கோஷத்துடன் மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட முத்திரத்தில் விநாயக பெருமான், ஸ்ரீ கருமாரியம்மன், வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமான் ஆகிய மும்மூர்த்திகளும் ரதத்தில் எழுந்தருளி முத்தீர்ப்பவனி நடைபெறும். தொடர்ச்சியாக ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முத்தீர் பவனியானது ஆலயத்தை வந்தடைந்தவுடன் பச்சை சாத்துதல் பிரயாசித்த அபிஷேகம் நடைபெற்று தொடர்ந்து திருவூஞ்சல் உற்சவம் நடைபெறும். தொடர்ச்சியாக ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 8 மணியளவில் புனித கங்கையில் வேல் பூட்டுதல், பறவைக்காவடி என்பன நடைபெற்று பறவைக்காவடி ஆலயத்தை வந்தடைந்தவுடன் தீமிதிப்பு நடைபெற்று அடியார்களுக்கு விபூதி பிரசாதம் வழங்கப்படும். தொடர்ச்சியாக கஞ்சி பூஜை நடைபெற்று மாலை 5:30 மணியளவில் மாவிளக்கு பூஜையுடன் பூங்காவன திருவிழா இடம்பெறும். ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை 9 மணியளவில் தீர்த்த உற்சவம் நடைபெற்று தொடர்ந்து கொடியிறக்கம், கரகம் ஊர்வலம் என்பன நடைபெற்று புனித கங்கையில் கரகம் குடிவிடுவதுடன் விழாவானது இனிதே நிறைவு பெறும். தொடர்ச்சியாக ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி லக்ஷ்மி பூஜை, கணபதி பூஜை, புண்ணியாக பாஜனம், லக்ஷ்மி ஹோமம், கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், வைரவர் ஹோமம் என்பன நடைபெற்று மாலை 6 மணியளவில் வைரவர் மடை நடைபெறும். தொடர்ந்து பக்தடியார்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்படும். கிரியைகள் அனைத்தும் கிரியாகால கிரியாமணி, இளஞ்சுடர் சிவஸ்ரீ, லுசிகர குருக்கள் தலைமையில் நடைபெறும். அனைவரும் வருக, அம்பிகையின் அருள் பெருக.